எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். ஹாய், இந்த ஒரு vlog எதை பற்றின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிடிஎஃப் வாசனையை குறிவைக்கும் மீடியா. டிடிஎஃப் வாசன் கோயம்புத்தூரில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு வளர்ந்து வந்து இப்போ மூவியில் சைன் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கார். இதுக்கு பின்னாடி எவ்வளோ அவரோட கடின உழைப்பு, வருஷம் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு யூடியூப் ஒரு விளாகராக இருக்கும்போது அதை எடிட் பண்ணிவிட்டு விளாகும் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு பசங்களோட சக மனுஷனுங்களாக இருந்து நல்லது பண்ணிவிட்டு இதில் மத்தியில் எவ்வளோ ஃபாலோவர்ஸை சப்ஸ்கிரைபரை சேர்க்குறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டங்கிறது அஸ் ஒரு விளாகராக எனக்கு தெரியும். ஸோ டிடிஎஃப் வாசன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணி பைக் உரிமத்தை ஒரு 10 வருஷம் ரத்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு அதுக்கு ஒரு செக் வச்சிங்க. அடுத்தது ஹைபுசா பைக்கு இன்னும் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாம்பை ஒரு பெட்டாக எடுத்து வளர்க்கலாம்னு நினைக்கிறாரு, அங்கேயும் கேஸு. அப்புறம் டிடிஎஃபோட காரு அதையும் எடுத்துட்டீங்க. டிடிஎஃப் வாசன் அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா, இனி வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் யூடியூப் விளாகராக ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளும் டிடிஎஃப் வாசன் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளாக ஆகணுங்கிறவங்க நினைக்கிறவங்க அவங்களோட கனவுலாம் இதே மாதிரி தான் டார்கெட் ஆகுமா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒரு விளாக் நம்ம அப்பயே அப்லோட் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு சில ஒரு தாமதங்களாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஒரு டிடிஎஃப் வாசனோட ஒரு லைவ் ஒன்று பார்த்தேன். 43 நிமிஷம் 30 செகண்ட். இது ஃபுல்லாகவே எதையுமே ஒரு ரீவைண்ட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் 43 நிமிஷம் 30 செகண்ட் பார்த்துட்டு தான் இந்த ஒரு vlog நான் எடுக்கிறேன். அதில் எங்கேயுமே ஒரு யாரையும் ஒரு தவறாகவும் பேசலை. ஒரு லாங் ட்ரைவ் போனாக்கா ஜாக்கெட் போட்டு போங்க, மெயினாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அந்த நீக்கு கார்ட் போட்டு போங்க, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஷூஸ். நான் என்ன தான் ஒரு லீகலாக பண்ணாலும் சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அப்படி ஒன்றா இருக்கிற சட்டமே எனக்கு அகெயின்ஸ்டாக நான் எது பண்ணாலுமே தப்புன்னு ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தும் நான் வாழலையா? நான் மூவி கமிட் ஆகலையா? ஒரு மூவி முடிச்சு இன்னொரு மூவி போகலையா? அப்படிங்கும்போது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கிற அந்த ஒரு டிடிஎஃப் கேரக்டருக்குள்ளே எதுக்கு டிடிஎஃப் வாசனை ஒரு தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க? சரியா? அவ்வளோ ஒரு தங்கமான ஒரு மனுஷன். நான் மீடியாட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, யாரை பற்றியும் தெரியாமல் ஒருத்தவனோட முன்னேற்றத்துக்கு தயவு செஞ்சு தடையாக இருக்காதீங்க. அதுக்கு பின்னாடி அவன் எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு வரானுங்கிறத தயவு செஞ்சு பாருங்கள். அவனை கூப்பிட்டு மரியாதை கொடுக்கலன்னா கூட தயவு செஞ்சு அவனை அவமானப்படுத்தாதீங்க, அவனை வந்துட்டு ஹர்ட் பண்ணாதீங்க. இன்னும் அடுத்த இலக்கை நோக்கி அதுக்காண்டி எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கார். ஸோ இனி வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி, டிடிஎஃப் வாசனுக்காக இருக்கட்டும், தயவு செஞ்சு மீடியா தடையாக இருக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு vlogல சந்திப்போம். முடிச்சிடலாமா?